மக்களே காலைல ஏஞ்சிட்டு நேற்று இந்த பிரியாணியில் 4 முட்டையை போட்டு சாப்பிட்டு அப்புறம் பார்த்தா நம்ம சித்தப்பா போலாண்ட்லேருந்து ஒரிஜினல் தேன் வாங்கிட்டு வந்தார். இது வந்து மலை தேன் கைஸ், எவ்வளோ திக்காக இருக்குன்னு பாருங்கள். இப்படி தான் இருக்கும் போல் ஒரிஜினல் தேன். நம்மளை இவ்வளோ நாளாக ஏமாத்தின்னு இருக்கானுங்க. ஸ்பூன்லேயே இதை தள்ள முடியல கைஸ், ஸ்பூனே வளையுது, அவ்வளோ திக்காக இருக்குது. அப்படியே அந்த தேனை சாப்பிட்டு அப்படியே ஜிம்முக்கு வந்தாச்சு. ஜிம்முக்கு வந்து பார்த்தா இன்றைக்கி நமக்கு வந்து செஸ்ட் ஒர்க் அவுட். வாங்க அப்படியே இன்றைக்கான ஒரு திருக்குறள் பார்ப்போம். கோலில் பொறியின் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்காத்தலை. இதுக்கு பொருள் என்ன சொல்ல வராங்க பார்த்தீங்கன்னா, இது இந்த உலகத்தையே படைச்ச கடவுளில் நம்ம வணங்காமல் அவங்கள மதிக்காமல் இருந்தோன்னா நம்ம உடம்புல இருக்க கண், காது, மூக்கு, வாய் என்னும் ஐம்பொறிங்களும், அதாவது 5 பார்ட்ஸுமே நமக்கு வேலை செய்யலைன்னா நம்ம இருந்துமே எந்த பிரயோஜனமும் இல்லை. அந்த மாதிரியான நிலைமை தான். அதே போல் தான் கடவுளை நம்ம வணங்கலைன்னா நம்ம வாழ்கிறதே வேஸ்ட் அப்படின்னு சொல்ல வராங்க. உங்களுக்கு புரிஞ்சது என்னென்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் மக்களே, இதுக்கப்புறம் நம்ம சேனலில் டெய்லியும் ரெகுலராக வீடியோஸ் போட போகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கோங்க. ஜிம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போனால் அம்மா செஞ்ச அருமையான ஒரு மட்டன் பிரியாணியும் 2 முட்டையும் வச்சு சாப்பிட்டு அப்படியே ஒரு படம் பார்த்தாச்சு. அப்படியே ஒரு ஃபிஷ் ஆயிலும் போட்டாச்சு. இப்போ என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ட்ரம்மர், அவன் கிட்டார்லேயே சூப்பராக வச்சுப்பான். நீங்கள் கேளுங்க. மூஞ்சி தெரியல. எப்படி நம்ம பையன் மஜா வாசிக்கிறான்னா. அப்புறம் நைட்டுக்காக வந்து நம்ம தள்ள சீப் வந்திருந்தார். இவனை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க கைஸ். இவன் வந்து ஒரு பைலட். இவன் கூட தான் சேர்ந்து நம்ம பெங்களூர் சீரிஸ் ஃபுல்லாகவே இருக்கும். அப்புறம் இவன் கூட சேர்ந்து பீஃப் கபாபு, அப்புறம் தவா பீஃப், ருமாலி ரொட்டி அது இதுன்னு சாப்பிட்டு அப்படியே அம்மா கடைக்கு சும்மா ஒரு வாட்சா விடலான்னு போயாச்சு. நம்ம பைலட்டோட பாக்கெட்டில் என்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மோக்கிங் குட் பண்ணுறதுக்காக ஒன்று வச்சுருந்தான். இதில் எந்த புகையுமே வராது, எந்த டாக்ஸிக்குமே கிடையாது. குட் பண்ணோன்னா நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். அப்புறம் வண்டி எடுத்துகிட்டு அப்படியே போய் நைட்டு டின்னர் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பீஃப் நூடுல்ஸு, சில்லி பீஃப்னு சாப்பிட்டு இன்றைக்கி டே என் பண்ணிக்கிற மக்களே. ஸ்டே ஸ்ட்ராங்.